இந்த சைடு வாங்க சார். ஐயா இப்படி வந்துடுங்க. Participants, non-official visitors with a clear understanding of their statutory roles and responsibilities as members of the Board of Visitors under the Tamil Nadu Prisons Rules 2024. Recognizing the critical role played by non-official visitors in strengthening transparency, accountability and humane administration. Sir, yes, by theoretical model, there are 4 models how to react with the offender. That is, one is a medical model, another is that is adjustment their own responsibility and live in the society. And then another one is control model that comes after this medical model. Second one is control model. This control model, this injury, this criminal injury, is two part of affect in the internal one and then external one. That is, internal one is a psychological scare. There is one wound from across Tamil Nadu. At present, 199 non-official visitors are functioning in the state. In the first batch, 99 non-official visitors will be trained, and the second batch of training will be conducted on 7th of April 2026 for the remaining 504-6 of Tamil Nadu Prisons Rule 2024. Non-official visitors after their appointment must be sensitized and trained regarding their duties, roles and responsibilities. Accordingly, it was proposed by the Tamil Nadu Prisons and தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நான் ஆஃபிஷியல் விசிட்டர்ஸுக்கு எந்த விதமான சம்பளம் கிடையாது. இன்றைய காலத்தில் எந்த விதமான சம்பளமும், எந்த விதமான ஆதாயமும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பணிக்கு வராங்க என்றால் அது ஒரு நல்ல நோக்கத்தில் வரக்கூடிய மனிதர்கள். அவங்க எல்லோருக்கும் நான் உங்களுடைய பாராட்டுதல் தெரிவித்துக்கிறேன். தண்டனையை அனுபவிக்கக்கூட இடம் அது இல்லையா, சிறைத்துறை. அங்கேதான் தண்டனை வாங்கி அங்கே சிறைவாசிகள் தண்டனை பெற்ற பிறகு அங்கே ஒரு கூடிய காலத்தை அங்கே கழிப்பாங்க. அதான் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள் வேற மாதிரி. நம்ம பனிஷ்மெண்ட்டை தாண்டி, தண்டனையை தாண்டி சிறைவாசிகளுக்கு புனர்வாழ்வுக்கு என்ன செய்கிறோம், அவங்களை ரிஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்க எப்படி மீண்டும் சமுதாயத்துக்கு போய் சேர்ந்து ஒரு இயல்பான வாழ்க்கை, ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன செய்யலாம். அது இப்போ ஒரு நூதனமான சிந்தனை, மாடர்ன் தாட், நவீனமான ஒரு சிந்தனை. அது மட்டும் இல்லை, சிறை என்று சொன்னால் அது ஒரு க்ளோஸ்ட் இடம், எல்லா இடத்திலும் மூடப்பட்ட இடம். சிறைக்குள்ள ஃப்ரீ ஆக்சஸ் கிடையாது. நீங்க நினைச்சா ஒரு சிறைக்குள்ள போக முடியாது. ஒரு சில அதிகாரிகள், சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சில ஆஃபீஷியல்ஸ் இந்த மாதிரி டிஜி பிரசன்ஸு, லோக்கலில் கலெக்டரு, எஸ்பி, ஜட்ஜு, செஷன்ஸ் ஜட்ஜு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸு, இப்படிப்பட்ட டாக்டர்ஸ், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவங்களுக்கு அனுமதி உண்டு சிறைக்குள்ள போக. இல்லாட்டா சிறைக்குள்ள போக முடியாது. அப்போ இந்த சிறை நிர்வாகத்துல
வெளிப்படைத்தன்மை இப்படி கொண்டு வரது. How to bring in transparency in the administration of the prison. அப்போ prison மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போர்டு இந்த சிறையுடைய வேலைகளை கண்காணிக்கிறதுக்கும் ஒரு போர்டு, அந்த போர்டுல யாரெல்லாம் இருக்காங்க என்று கேட்டால், முதல்ல அந்த போர்டோட சேர்மன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், செஷன்ஸ் ஜட்ஜ், கலெக்டர் இருக்காரு, எஸ்பி இருக்காரு, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதுபோல சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், லோக்கல் ஜாயிண்ட் டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ் அவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். எதுக்கு சம்பந்தப்பட்ட சொல்லணும்னா, நீதித்துறை வந்து அரசு துறை கிடையாது, இருந்தாலும் ஏதோ விதத்தில் எல்லாருமே அதிக அபிஷியல்ஸ் தான். இதுல சமுதாயத்துக்கும் ஒரு ரோல் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அப்போ சமுதாயத்திலேருந்து, ஜெனரலா சொசைட்டிலேருந்தும் ஆட்கள் வரணும். அப்போ அவங்க தான் வந்து நீங்க எல்லாம் வந்து நான் அபிஷியல் விசிட்டர்ஸ். நீங்க போய் அந்த போர்டில் உட்காந்து பார்க்கலாம், விசிட்டர்ஸ் போர்டு. அப்போ எதற்கு இது பண்றோம் கேட்டீங்கன்னா, சுருக்கமா சொல்ல போனா ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அக்கௌண்டபிலிட்டி. என்றால் நார்மலாகவே பிரிசன்ல வந்து போக முடியாது, உள்ள என்ன நடக்கிற யாருக்கும் தெரியாது, குறிப்பிட்ட அதிகாரிகள் தவிர பாக்கி யாருக்குமே தெரியாம நடக்கிற சொல்லி. அப்போ அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்கு, டிரான்ஸ்பரன்சி, அதே மாதிரி பிரிட்ஜிங் த கேப், அதாவது சிறைவாசிகளுக்கும் உள்ள இருக்காங்க அவங்களுக்கும் வெளியே இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு பால், ஒரு பிரிட்ஜ். அடுத்தது வந்து சிறைவாசிகளுடைய சில கோரிக்கைகள். ஒரு சாதாரண மனிதன், ஒரு பப்ளிக் வந்து எப்படி பார்க்கறாங்க, அந்த கோணத்தை கொண்டு வரத்துக்கும் உங்களுடைய உதவி தேவை. நீங்க பார்க்கறதுக்கு, நீங்க ஒரு சிறைவாசியை பார்க்கக்கூடிய எண்ணம், ஒரு கோணம், இங்க உட்கார்ந்தக்கூடிய அதிகாரிகள் பார்க்கிற விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கு. இவங்க டே அண்ட் டே அப்படிதான் பார்க்கறாங்க. சிறைவாசியில பார்க்கறாங்க, தினமும் இதுதான் கேட்கறாங்க, அவங்களுடைய குறைகள் அது இதுக்காக கேட்கறாங்க. அவங்களோட மைண்ட் செட் வந்துடும் இதுதாங்க. சில நேரத்தில் ஒரு சிறைவாசி கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதில்ல, அதெல்லாம் பிரச்சனை ஏற்படும். சரி, அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, எல்லா வாட்டியும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, போலீஸை சொன்னால் அவங்க வந்து எஸ்கார்ட் கொடுத்துருக்க, நாம் என்ன செய்யறது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உங்களுடைய பார்வை வேறையாக. ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட் பப்ளிக் ஆங்கிள் இருந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள், அதுக்கெல்லாம் வந்து தான் நம்ம இந்த பிரிசன்ஸ் ரூல்ஸில், தமிழ்நாடு பிரிசன்ஸ் ரூல்ஸ் 2024, அதாவது சமீபத்தில் போட்ட இந்த பிரிசன்ஸ் ரூல்ஸ் முன்னாடி இருக்கு. ஆனால் இந்த பிரிசன்ஸ் ரூல்ஸ்லாம் மாற்றி இப்போ புதுசாக 2024 பிரிசன் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரிசன்ஸ் ரூல்ஸில் ஸ்பெஷலி ரூல் 504 512 வரைக்கும் இருக்கக்கூடிய ரூல்ஸில் தான் வந்து மேண்டேட்ரியாக இந்த கோட் ஆஃப் விசிட்டர்ஸு, அதில் நான் அஃபிஷியல் விசிட்டர்ஸு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பங்கு, அதை அந்த ரூல்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் அங்கீகாரம் இருக்கிறது, உங்களுக்கு வந்து சட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த எல்லாம் பார்க்கலாம். போய் இந்த சிறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிறையில் இருக்கக்கூடிய கிச்சன், சிறை வந்து சொல்ல போனால் ஒரு பெரிய ஹாஸ்டல் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். பெரிய ஹாஸ்டல், ஆயிரத்துக்கு மேலே அங்கே வாசிகள் இருக்காங்க, உள்ள அவங்களுக்கு சமைக்கணும், உணவு கொடுக்கறதுக்கு சமைக்கணும். ஸோ கிச்சன். அதே மாதிரி சானிடேஷன்னா வந்து
இந்த கழிவு நீர் போகிறது இதெல்லாம் வந்து சரியாக இருக்கா, ஹைஜீனிக்காக இருக்கா, சுகாதாரம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை வந்து உள்ளே இருக்கு, சின்ன ஒரு மருத்துவமனை இருக்காங்க. அந்த மருத்துவமனை வந்து நல்லா இருக்கா, வசதிகள் இருக்கா, சிறைவாசிகளுக்கு நோய் வந்தா உடனுக்குடன் அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். அதெல்லாம் சினிமாவில், ரியல் லைஃப்ல அப்படி எல்லாமே ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு தான் எல்லா வேலைகளும் அரசாங்கத்தில் நடக்கும். அதுக்கு ஒரு உங்களுக்கு சிறைவாசிகள் இன்றைக்கு வந்து பல்வேறு தொழில்களில் வந்து ஈடுபடுறாங்க. நம்ம தமிழ்நாடு நீங்க ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும். டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் கடந்த 4 வருடமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைகளையும் ஒரு சில பாராமீட்டர்ஸ்ல மதிப்பிட்டு அதுக்கு மதிப்பெண்ணு கொடுத்து ரேங்கிங் பண்றாங்க. என்ன மகிழ்ச்சியான விஷயம் என்றால் தமிழ்நாடு நம்பர் 1. அது வந்து ஏதோ நான் சொன்னது கிடையாது, நான் இங்க ஒரு இருக்கக்கூடிய அதிகாரி நான் சொல்லலாம், ஆனா நான் சொல்லல, அரசாங்கம் சொல்லல. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட், ஒரு சுதந்திரமான ஒரு ஏஜென்சி. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டை பற்றி சொல்லணும், அந்த ஸ்டேட்டை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை. அதில் நம்ம ரீஃபார்மேஷன், அதாவது சிறைவாசிகள் திருந்தி வாழ மட்டுமில்லை, அவங்களுக்கு சில ஸ்கில்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வேலூர் சிறைக்கு போனீங்கன்னா சூப்பரான ஷூ பண்ணுறாங்க. போடுறதுனால எல்லாரும் தான் போட்டுருப்பாங்க. நீங்களும் போடுற ஷூ வாங்கி போங்க. சூப்பரான செப்பல் இருக்கு, நான் போய் பார்த்தேன், நல்லா இருக்கு. செப்பல்லாம் வந்து நீங்க வெளியில வாங்கினா 2000-3000 ரூபா இருக்கும், 800 ரூபா இருக்கும். ஷூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷூஸ், அதில் வந்து எந்த கலப்பணமும் இல்லை. ரெக்ஸினை போட்டுட்டு இதுதான் வந்து லெதரை சொல்லி விற்கக்கூடிய பொருள் கிடையாது, நல்ல பொருள், தரமான பொருள். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து சிறைவாசிகள் பண்றாங்க. சிறைக்குள்ள வந்து நிறைய சின்ன தொழிற்சாலைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளில் வந்து இவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. இந்த வேலை செய்யும் போது அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுப்போம். சினிமாவில் கட்டுற மாதிரி கிடையாது, சம்பளம் கொடுப்போம். சம்பளம் கொடுத்துட்டு வேலை செய்ய சொல்கிறோம். அந்த சம்பளம் வந்து அரசாங்கம் நிர்ணயிச்ச ரேட். ஒரு நாளைக்கு 300 ரூபா கிடைக்கும். அன்றைய காலையில் அவ்வளோ கிடைக்கும்.